பிரைஸ்லால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா என்னோட பேசின வார்த்தை உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலை நீ பாக்கியவான். ஆமீன். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் பாக்கியவதே இருக்க போகிறீங்க. ஏசப்பா அதனால கூட சொல்கிறாரு, நம்ம நம்ம குடும்பமே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க என்னென்னா, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ எங்கே வந்தாலும் அந்த இடம் சண்டையாக தான் போகுது, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ எதுக்கு வர அப்படின்னு நம்மளே அவமானப்படுத்தி நம்மளே கஷ்டப்படுத்தி நம்மள இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா இந்த நாள் சொல்கிறாரு, இஸ்ரவேல்னா நம்ம தான். அந்த இஸ்ரவேலை நீ பாக்கியவான் அப்படின்னு ஏசப்பா அதனால கூட சொல்கிறாரு. அதாவது ஏசப்பா மனுஷன் பார்வையில் நம்ம ஒன்றுமே இல்லாதவங்களாக இருந்தால் கூட ஏசப்பா பார்வையில் நம்ம ஒரு பொக்கிஷமாக நம்ம காணப்படுறோம். ஏசப்பா அதனால கூட சொல்கிறாரு, அவரால் எல்லாமே கூடும், ஏசப்பாவால் உங்களை மாற்ற எல்லாமே கூடும். ஏசப்பா அதனால கூட உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி ஏசப்பா அதனால கூட சொல்கிறாரு. ஏசப்பா அந்த வார்த்தைக்கு ஏசப்பா கூட நன்றி